வெல்கம் பேக் டு மை சேனல். ரவா உப்புமா ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஆனியன் போட்டுட்டு ஒரு 30% ஆனியன் வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா தண்ணி கொதிச்சதும் 1 கப் ரவையை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுருங்க. நல்லா அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்டிலாக நல்லா இப்படி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதே மாதிரி கிளறி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்தும் போடலாம், இல்லைனா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை மேலே அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மூடிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான ரவா உப்புமா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா உதிரியான உப்புமா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவை போட்டதும் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அந்த லோ ஃப்ளேம்லேயே ரவை நல்லா வெந்துட்டு ரொம்ப நல்லா உதிரியாக கிடைக்கும். ஆயில் அண்ட் கீ ஃபைனலாக விட்டுக்கோங்க. கோகனட் சட்னி செஞ்சுட்டு இந்த ரவா உப்புமா சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.